துணிந்துணல் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இது துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் நெறியாளர் ஹேமலதா. சமூகத்தில் எழுந்து வரும் அரசியல் கேள்விகளுக்கு விடை தருவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்படும் நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கேள்விகளுக்குள் செல்லலாம். துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று கூறிய டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்படி மாத்துறாங்க. அவங்க மக்களால ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை அவங்க பிரயோகப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு அரசியல், ஏதோ ஒரு விதத்துல ஒரு அரசியல் லாபம். இதற்கு முன்னால நான் எப்படி, அதாவது நான் சொல்றது சென்ற மாதம், கடந்த மாதம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எவ்வாறு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பது, அப்படி ஒருவேளை நான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றேன் என்றால் என்னை மக்கள் மதிப்பார்களா, இவர் துரோகி, யார் துரோகம் செய்தார்கள் என்பது நமது கட்சியை சார்ந்த அனைவருக்கும் தெரியும் என சென்ற மாதம் பேசினார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டோம், எங்களுக்குள்ள நடப்பது பங்காளி சண்டையாம். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அது சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் எங்களுக்குள்ள நடக்கிறது குடும்ப சண்டைன்னு சொல்லியிருந்தா வரவேற்பேன், ஏற்றிருந்திருப்பேன். அவரே சொல்லிட்டாரு பங்காளி சண்டைன்னு. பங்காளி சண்டைங்கிறது இறுதி வரை தொடரும். பங்காளி சண்டைன்றது ஒரு முடிவுக்கு வராது. அப்போ ஒரு வேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப சண்டை வருமானு தெரியாது, நம்ம சொல்லலப்பா, இது அவரே சொல்லியிருக்காரு. பங்காளிக்கு பல்லுல விஷம் சொல்லுவாரு. அவரு குடும்பம்னு சொல்லாம எங்களுக்குள்ள நடக்கிறது பங்காளி சண்டைன்னு அவரே சொல்லிட்டாரு. அது எந்த அளவுக்கு அந்த சண்டை முடிவுக்கு வரும் அப்படின்றது அது அடுத்த ஒரு விடயத்தில் அவர் சொல்ல வருவார் அப்படின்னு நம்புவோம். இருப்பினும் கூட பொதுமக்கள்கிட்ட பேசும்போது ஒன்று, தான் செய்யறது ஒன்று. இது எந்த விதத்தில் பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும். அப்புறமா அந்த பொதுக்கூட்ட மேடை முடிஞ்சு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க டிவி சேனலுக்கு, எல்லா டிவி சேனலுக்கும். அதில் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நமது டிடிவி தினகரன் அவர்களும் பியூஷ் கோயல் உட்பட, அன்புமணி உட்பட, இன்னும் பல்வேறு தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள்லாம் உட்பட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் மேலும் கூட ஒரு படி மேலே போய் சொல்றாரு. யாரு? டிடிவி தினகரன். என்னை கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் 2 மாதத்திற்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க. எப்படி? 2 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க, நீங்க கண்டிப்பா அந்த கூட்டணிக்கு வரணும். ஆனா நம்மளனா அவங்க கட்சிக்காரங்களை போன மாதம் வர நம்ப வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய துரோகம். நம்மளை விட்டுருங்க. அப்போ சென்ற மாதமே உங்கள்கிட்ட அமித்ஷா ஒரு முடிவெடுக்க சொல்லிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எதற்காக இந்த மாதம் வரை வெயிட் பண்ணி? ஓகே, உங்க கட்சி முடிவு அறிவிக்கிறீங்க. குறைந்தபட்சம் உங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்பை வகிப்பவர்கள்ட்டையாவது ஒரு உண்மையை சொல்லிக்கலாமே. அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் கழக துணை பொதுச் செயலாளர், கடம்பூரை சார்ந்தவர், மாணிக்க ராஜாங்கிற ஒரு ஜமீன் பரம்பரையை சார்ந்த அவர் போயிட்டு நேரா இவர் அறிவிச்ச அடுத்த கணமே, கூட்டணி அறிவித்த அடுத்த நாளே போய் என்ன பண்ணாரு, திமுகவில் இணைந்தார். அப்ப குறைந்தபட்சம் உங்க கட்சிக்காரர்கள்ட்ட கூட உங்க அமித்ஷா சொன்னதை நீங்க சொல்லலையா? எதற்குமே நான் அடிபணிய மாட்டேன் நான் சொல்லின் செல்வன் என சொல்லிக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் தற்போது ஏன் அந்த திரைப்பட நகைச்சுவை போல படுத்தே விட்டான் ஐயா என்பது போல ஏன் மாறினார்? இந்த மாற்றத்திற்கு காரணம் நாளைய மக்களின் ஏற்றமா அல்லது அவர் மேல் உள்ள வழக்கினுடைய தோற்றமா?
இதற்கு டிடிவி தினகரன் ஐயா தான் பதில் தரணும். பொதுமக்கள் இதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே அரசியல்ல ஒரு கணக்கு இருக்கு. அரசியல்ல ஒண்ணு ஒண்ணு ரெண்டு கிடையாது. அரசியல்ல ஒண்ணு சேர்ந்துனா ஒண்ணு. டிடிவி தினகரனும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்துட்டா நம்ம ஒரு 50% ஓட்டு வாங்கிடுவோம்னு நம்புறாங்க. யாரு? என்டிஏ கூட்டணி. நடக்குமா? மக்களினுடைய மனம் ஏன் இதற்கு முன்னதாக நான் டாக்டரா இருக்கேன், நாடி பிடிச்சு பார்த்துட்டேன், மக்களுடைய நாடி எனக்கு தெரியும்னு சொன்ன ராமதாசனுடைய கதி என்னன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. நான் மருத்துவர், நாடி பிடித்து சொல்கிறேன், எங்கள் கூட்டணி தான் வின் பண்ணுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரே எந்த கூட்டணிக்கு போறதுன்னு தெரியாம இருக்கு. நீங்க என்டிஏ அலையன்ஸுக்கு போனது தப்புன்னு சொல்லல. நான் எவ்வாறு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பது, அப்படி நான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் என் தலை மீது நானே சேற்றை வாரி அடித்துக் கொள்வதற்கு சமம் என இன்னும் கூடுதலான வார்த்தையை பிரயோகப்படுத்தி நீங்கள் பேசினீர்களா இல்லையா? இப்ப அதையெல்லாம் விட்டு நான் பங்காளி சண்டை, எங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுங்க, நாங்க பங்காளி சண்டை நாங்க தீர்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். நானும் எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் தோன்றுங்க. யார் வேண்டாம்னு சொன்னா ஓட்டு போறது யாரு? உங்கள் கட்சி தொண்டர்களிடம் உள்ள அந்த அதிருப்தி குரலை டிடிவி தினகரன் தீர்த்து விட்டாரா என்றால் இல்லை. நிறைய அதிருப்தி குரல் எழுந்துருச்சு அவங்க கட்சிக்குள்ளேயே, ஏகப்பட்ட அதிருப்தி குரல். ஆனா 2021 இருந்த டிடிவி தினகரனுடைய அந்த கழக தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் ஒரு கூடுதல் பலத்தை பெற்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவான பலம் என்பதை டிடிவி தினகரன் அவர்களே உணர்வார்கள். மக்களிடத்தில் இந்த கூட்டணி வெல்ல வேண்டுமாயின் புதிய பல விஷயங்களை அறிமுகம் செய்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த நல்ல திட்டங்களை அறிமுகம் செய்து இனிமேல் நல்லபடியாக நீங்கள் பங்காளிகளோ குடும்பமாகவோ இருந்து செயல்படுங்கள். ஆனால் மக்களுக்காக செயல்படுங்கன்னு உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த தருணத்தில் விடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, இப்ப தேர்தலுக்கு அணி திரட்டுறதுக்காக தான் ஒரு யுக்தியை பயன்படுத்தி சேர்ந்திருக்காங்களா? கண்டிப்பாக தேர்தலுக்கு ஒரு அணி வேணும். நீ இந்த அணிக்கு கூட்டணிக்கு வரலன்னா உன் மேல ஈடி பாயும், வழக்கு பாயும் சொல்லி மிரட்டி பணியை வச்சதான் நான் நினைக்கல. துணிஞ்சல் நேயர்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஆனா மத்திய அரசினுடைய இந்த மிரட்டல்கள் அவர்களுக்கே என்றாவது ஒரு தினம் இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, தமிழ்ல நல்லா அருமையாக சொல்லுவாங்க, சீக்கா மாறிடும். அதை செய்யாதீங்க. அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிரும் உங்களுடைய கட்சி. ஐயா, இப்ப தற்போது பாஜகவோட சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க நேற்றைய முன்தினம். அது மக்கள்கிட்ட எங்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பின்னாடி இருக்கு, எங்களுக்கும் ஒரு அணி இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சும்மா காட்டுறதுக்காக பண்ணலாம். கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் அந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்து நாங்க மிகப்பெரிய செல்வாக்கா இருக்கிறோம், எத்தனை விஜய் வந்தாலும், எத்தனை திமுக வந்தாலும், எத்தனை மாபெரும் கட்சிகள் வந்தாலும், எவ்வளவு நாம் தமிழ் கட்சியோ மற்ற கட்சி வந்தாலும் நாங்கத்தான் மிகப்பெரிய கட்சி, இந்த பார்த்துக்கங்க இத்தனை தலைவர்கள் இருக்குன்னு மேடையில் நிறைய தலைவர்கள் ஏற்றினாங்க. கோவை ஜெகன்மூர்த்தியார் இருந்து, ஜி.கே. வாசல் இருந்து, ஏகப்பட்ட தலைவர்களை, நமது அன்புமணியிலிருந்து, டிடிவி தினகரன்ல இருந்து நிறைய தலைவர்கள் மேடை ஏறி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கையை அசைச்சிட்டு போயிட்டாங்க. யாராவது மக்களுக்கான விஷயத்தை பேசுனாங்கன்னா கிடையாது. நாங்க பங்காளி சண்டையில் இருக்கோம், நாங்க பகையாளி சண்டையில் இருக்கோம், நாங்க இப்படி இருக்கோம், நாங்க அப்படி இருக்கோம், மக்களுக்கு எதுப்பா நல்லது செய்ய போறோம் அதை பத்தி பேசியானா அப்படியா, சரி யோசிப்போம் அப்படிங்கிறது போலதான். பிரதமருடைய உரையை நான் பெருசா எதிர்பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு பிரதமருடைய உரையே ஒரு செழிப்பான ஒரு எழுச்சி உரையா இல்லை. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், ஏதோ ஒன்ன சொல்லணும், ஏதோ ஒன்ன பேசணும், அது போலதான் இருந்துச்சு. இருப்பினும் கூட வருங்காலத்தில் இன்னும் கூட இந்த கூட்டணி பலம் பெற வேண்டும், பலம் பெற்ற கருத்துக்களை மக்களிடத்தில் திணிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்போ ஐயா, பிரதமர் மோடியே நேர்ல தமிழகத்துக்கு அந்த மாநாட்டை அட்டன் பண்ணது எதுக்குன்னா நாங்களும் இருக்கோம், பாஜக வரப்போறோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி பதவி ஏற்றப்போ ஒரு 5 ஆண்டுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கோ பேக் மோடின்னு ஒரு ட்ரெண்ட் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதோ பாரு இந்தா வந்துட்டா எங்க மோடி, இந்தா வந்துருச்சு எங்க தாமரை, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த முதல் கூட்டம்
அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி கூட்டம், இந்த கூட்டத்துக்கு முதல்ல நான் தலைமையேற்று நடந்தது எங்க தலைவர், எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய பிரதமர். நமக்கெல்லாம் பிரதமர் இல்லையா அவர், அவங்களுக்கு தான் பிரதமர். எங்களுடைய பிரதமர் வந்தாரு. இந்த பார்த்தால கோபேக் மோடிலாம் எங்க காணா போச்சு. இது இன்னும் வருங்காலத்தில் வேற மாதிரி போகும். காத்திருங்கள். கோபேக் மோடி என சொல்வதற்கும் இப்ப நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. நீங்கள் ஏதோ அரசியல் மிகப்பெரிய விஷயத்தை ஜெயிச்சுதான் நினைக்க வேண்டாம். இன்னும் மக்களின் மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். நிறைய விஷயங்களை சொன்னதை செய்யுங்க. ஸ்டாலின் சொன்னதை செய்யல. ஸ்டாலின் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு ஒரு 10,000 பூஜ்ஜியத்தை போட்டாரு. இவர் என்ன செஞ்சார்னு பார்த்தா அந்த சுழியம் பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்குது. அப்ப அது போல தானே எல்லாத்துக்கும் இருக்கும். 15 லட்சம் அக்கௌண்ட்ல போற நீங்களே போட்டீங்களா? போடல. சரி, குறைஞ்சபட்சம் கல்வி நிதி எவ்வளவு தரணும்னு கேட்டுக்காரு, முதல்வர் கொடுத்தீங்களா? கொடுக்கல. நாங்க 8.25 லட்சம் கோடி கொடுத்துட்டோம். யாருக்கே கொடுத்த தூக்கி 8.25 லட்சம் கோடி. அப்ப நாங்க கட்டுற வரியெல்லாம் சும்மாவா? அப்படியே பேப்பர் பறந்துடும். இதெல்லாம் நியாயம் தானா? யோசிச்சு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் வேறன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி நீங்க தான் கையாளுறீங்கன்னு அர்த்தம். ஸ்டேட்டும் உங்களுக்கு, சென்ட்ரலும் உங்களுக்கு, ஆட்சி மட்டும் தான் வேற ஆளுது. அப்படி நினைங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வெள்ளன உடனே தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ முதலமைச்சர் மொத்தம் 174 தொகுதியில் என் நினைவு சரியா இருக்கும். 174 நினைவு சரியா இருந்தால் கரெக்டாக நினைக்கிறேன். 174 தொகுதியில் போன 2021 எலெக்ஷனில் நம்ம டிஎம்கே நின்றுச்சு. அதில் அவங்க வின் பண்ணது 125 தொகுதிக்கு மேலே. அப்போ 234 தொகுதிக்கு அவர் செய்யணும்னு என்ன தேவை இருக்கு? உங்களை மாதிரி நினைச்சாருன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வின் பண்ணலன்னு தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்யலை, உள்ளபடியே ஒன்றும் செய்யலை. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு செய்யலைங்கிறாங்க. இத்தனை கோடி கொடுத்துருக்காங்க, இதை செஞ்சாங்க, நர்மதா நதியை என் நதியை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஐயோ, நான் சொன்ன உடனே காவிரி தண்ணி கொண்டு. உனக்கு ஏன்பா இவ்வளோ கோவம் வருது? நீங்கள் பிஜேபியிலே சேர போறீங்களா, இல்லை சேர்ந்துட்டீங்களா, உறுப்பினராக இருக்கீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தமிழகத்துக்கு இந்த மத்திய அரசு ஒன்றும் செய்யலைங்கிறதா நிதர்சனம், உண்மை. அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் அந்த மேடையில் நின்றுட்டு நீட்டை ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா ஸ்டாலின்? ரைட்டு. நீட்டு யாருக்கிட்ட இருக்குது? அது அவரையே மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்க்குற அந்த பாமர பொதுமக்களுக்கு என்ன நினைப்பு தோணும்? கூத்துல யாரோ ஒருத்தர் வருவாங்க சிரிப்புக்கு, அதை நான் சொல்லலை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை உட்புகுத்துங்க. பாரத பிரதமரை தலைவணங்கி ஏற்கிறோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரையும் தலைவணங்கி உங்களுடைய கருத்தை ஏற்கிறோம். ஆனால் மக்களுக்கு தேவையானதை புகுத்துங்க. ஒருத்தர் மேலேயே தப்பு 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 தப்புன்னு போயிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு நிகழ்வு முடிவுக்கு வராமல் போயிடும். ஆகையால் நீங்கள் இனிமேலும் வெறுமன அந்த லேபிள் ஒட்டக்கூடிய அரசாங்கமாக இருக்காமல் மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசாங்கமாக நீங்கள் செய்யணும். இதை தான் எதிர்பார்க்குது இந்த தமிழ்நாடு. நன்றி ஐயா. அதே போல நம்மளோட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முந்தைய தேர்தலின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து மாதந்தோறும் 1500 நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி பெறாதப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணப்ப என்ன சொன்னாருன்னா, அது சாத்தியம் இல்லை, எத்தனை பேருக்கு நம்ம குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அதே ஐயா வந்து இப்போ உரிய தேர்தலுக்கு வாக்குறுதியா என்ன கொடுத்துருக்காருன்னா, மாதந்தோறும் உங்களுக்கு 2000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு எங்க இருந்து அவங்களுக்கு பணம் வரும்? இது போலியான அறிக்கையெல்லாம் கொடுத்து ஓட்டு பெறலாம் அப்படின்னு பாக்குறாங்களா தேர்தலில்? தமிழ்நாட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த போலியான அறிக்கைகள், போலியான தேர்தல் மேனிஃபெஸ்டோ நிறைய வருதுங்க. இதை தவிர்க்க தான் ஒருத்தன் கேஸை போட்டேன். எவனாவது போலியா அறிக்கை போட்டு இதை செய்யலாம் நான் கேஸை போட்டு பண்ணிட்டு அது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. உயர்நீதிமன்றம் அதை எடுத்துக்கிச்சு. உச்சநீதிமன்றம் நினைச்சு தள்ளுபடி அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் போடக்கூடாது. அது அரசியல் வாக்குறுதிகள். அரசியல் வாக்குறுதி ஏன் கொடுக்குற? நீ வாக்குறுதியை கொடுத்து ஓட்டை மட்டும் இங்கேருந்து பிடிக்கிறது. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவார். அது எப்படி கொடுக்க முடியும்? ஸ்டாலின் கொடுத்தோடனே தப்பும்பாரு. ஆனால் இவர் கொடுத்தா 2000 கொடுப்பாரு. அது என்னப்பா? அது தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அது எல்லாருக்குமே ரத்தம் தான்பா. அப்போ அதை கேட்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க நிருபர்கிட்ட, ஏங்க உங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 2000 தரங்கிறாரு, எந்த விதத்தில் சாத்தியம்? நீங்கள் தானங்க சொன்னீங்க ஸ்டாலின் நிர்வாகத்தன்மையற்ற அரசு நடத்துறாரு, 1000 ரூபா தர்றது ரொம்ப வேஸ்ட்டு, மக்களை சோம்பேறி ஆக்குறாருன்னு சொன்னீங்களே. அதுக்கு அன்புமணி ராமதாஸ், இல்லை நாங்கள் நிர்வாக திறமையை சமாளித்து தருவோம். எப்படியே மாம்பழ சின்னம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னதை இருக்குதுன்னு சொல்லி உங்கள் அப்பாவை ஏமாற்றி பிடிங்கி பாக்கிட்டு வச்சுக்கல. அப்படியா? புரியல. மாம்பழம் சின்னம் யாரோடது?
உங்கள் அப்பாவை ஏமாத்தணும் தான் உங்கள் அப்பாவே சொல்கிறாரு, நான் சொல்லலப்பா, அதை உங்கள் அப்பாவே சொல்கிறாருல்ல. அப்போது மக்களை ஏமாற்ற இந்த அறிவிப்பு கொடுக்குறீங்களா நீங்கள்? இன்னும் எத்தனை கலர் அறிவிப்புகள் வரப்போகுதோ. நமக்கெல்லாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும் நினைக்கிறேன், ஒரு லேப்டாப் வந்துடும் நினைக்கிறேன். அநேகமாக ரிப்போர்ட்டருக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கி சேஃபாக வச்சுக்குவாங்க. எலெக்ஷன் நல்லா ஓட்டு போடுது. நல்லா சாதுரியமா சொல்றீங்க ஐயா. ஆனா யார சொல்றீங்கன்னு தான் தெரியல. யாரோ கொடுக்க போறாங்க, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? யாரோ. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ கட்சியில முக்கிய பங்கு வகிக்கிற தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஊழலோ இல்ல சமூக சீர்கேடான நிகழ்வுகளோ செய்யும் போது அவங்கள உடனடியா கட்சியில இருந்து நீக்காம ஏன் வந்து அவங்கள திருப்பி கட்சியிலே வச்சிருக்காங்க? இது வந்து அவங்க செஞ்ச ஊழலை இவங்க கட்சியை விட்டு நீக்கினா வெளிப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயமா? 100% அதுதான் உண்மை. இவங்களை நம்ம நீக்கிட்டோம்னா நம்மள கட்சியிலிருந்து அவங்க ஏதாவது நம்மளுடைய ஃபைல்ஸல், ஏதாவது நம்மளுடைய நிறைய விஷயங்கள், ஒருவருடைய உட்கூறுகள் ஒருவருடன் இருப்பது இப்போ வந்து சகஜமாயிருச்சு. ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறான், சேகரித்து மெமரி கார்டு இவ்வளோ பெரிய ஜிப்பில் என்ன பண்ணுறான், எல்லா விவரத்தையும் உள்ளடக்கி வச்சிடறான். அப்போது இவங்களுடைய பர்சனல் இவங்கிட்ட இருக்குமோ, அவங்களுடைய பர்சனல் அவங்ககிட்ட இருக்குமோ, எல்லாம் பயந்து போய் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஊழல் பண்ணுறானே. தமிழ்நாட்டில் ஊழல்ங்கிறது கரையோடி போச்சுமா. முதல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஊழல் கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை வேணுமா, 5 லட்சம் கொடு, உடனே வேலை வாங்கி தராங்கிறான். இது என்ன பண்ணுறான், ஒரு பேரை எடுத்து நோட் பண்ணுறான், பேரை போட்டு ஹேமலதா 5 லட்சம் தந்தாங்க நோட் பண்ணி இதை வேறையா வச்சுருக்கான் ஒரு ஃபைல். அதை சொன்னாலும் தப்புங்கிறீங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில் அவன் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவங்களுடைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ரைடுக்கு போகும்போது சும்மா வருது, கட்டுக்கட்டாக வருது. என்னடான்னு பார்த்தா ஹேமலதா 5 லட்சம் இந்த மாதிரி. நீங்கள் கொடுத்தீங்களாமா ஹேமலதா 5 லட்சம் இந்த மாதிரி ஒரு நிறைய பேருடைய பேர்லாம் லைனாக வருது. நேரில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் போய் பேர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அப்போது எவ்வளவுயா ஊழல் பண்ண பணத்தை வச்சு என்னையா பண்ண போகிறீங்க? சாகும்போது எல்லாருக்குமே அதே குழி தான், அதே இடம் தான். நமக்கு மட்டும் கூடுதலெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்களேன். மக்கள் மனதில் என்றென்றைக்கும் நிலைப்பீங்க. இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு மலைவாழ் மக்கள்கிட்ட போய் எம்ஜிஆர் செத்துட்டான்னு சொல்லி பாருங்கள், எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு கழுத்து அறுத்து போட்டுருவோம் நம்மளை. ஏன் மக்கள் மனசில் அவர் வாழ்கிறாரு? அதுக்கு ஒரு 4 பேர் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் செய்யலையா, பண்ணலையா, வைக்கலையா, யாரோ செஞ்சிருப்பா, நடந்திருக்கும். இந்த அளவுக்கு இல்லையாப்பா. நீ சோரண்டி தின்னு புரிய. ஒரு சட்டியில் சோறு போட்டால் எல்லா சோறையுமே நீ எடுத்துட்டா, அடுத்து வேணா ஒரு பருக்கு கூட இல்லாமல் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பருக்கு எடுத்து சாப்பிட்டுருப்பான். ஊழல் பண்ணு, நீ பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஊழல் நடந்த கூட சரி பண்ணணும்னு தோணலை. தப்பு சரி, மனிதன் தப்பு பண்ணுறது இயற்கை. இதை சரி பண்ணிக்கணும் கூட உங்களுக்கு ஒரு மனம் வரலையே. அப்புறம் எப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லாட்சி தர போறீங்க? மக்களுக்கு நல்லாட்சி தருவதற்கு நல்ல தலைவர்கள் உருவாகணும். அதனால தான் நீங்கள் எதுவும் பண்ணலன்னு தான் விஜய் ஒருத்தர் வராரு. அவர் நல்லது பண்ணுறாரா பண்ணலையாங்கிறது அதுக்கு அடுத்து. யார் எல்லாமே ஊழலாக பண்ணிட்டு தர்றான்னு தானே அவர் வராரு. இல்லைன்னா வருவாரா? இன்னும் விஜய் போல எத்தனை விஜய் வரப்போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஐயா வரலாம், நாளைக்கு பரட்டா சூரிய வரலாம், இன்னும் இருக்கக்கூடிய நடிகர்கள் சூர்யா வரலாம், இன்னும் எத்தனையோ நடிகர்கள் ஏகபோகமாக இன்னும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களாக கூட வரலாம். ஏன் தமனா கூட அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்கத்தான் வேணும். நமிதா கூட அரசியலுக்கு நாளைக்கு வரலாம். வந்துட்டாங்க, அவங்களே ஒரு கட்சி கூட ஆரம்பிக்கலாம். வேறு வழி இல்லை. நயன்தாரா கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலாம். ஓட்டு போடுவோம். நம்ம என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு அரசியல் கேவலமாக கேடு கட்டு போச்சு. இதை திருத்துங்க, திருத்துங்க, திருத்துங்க. ஐயா, அதே மாதிரி சமீபத்துல கூட அரசு அலுவலகங்கள்ல வந்து வரிசையா ரைட் பண்ணி அதுல கணக்குல காட்டாத பணம் எத்தனையோ 1 லட்சத்துல இருந்து 10,000த்துல இருந்து நிறைய எடுத்தாங்க. அது என்னன்னா ஒருத்தர் செஞ்சா அதை ஊழல், ஐயோ ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே பண்றது அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஆமா, இது வந்து மக்கள் இடத்துல வந்து ஒரு புறையோடி போயிடுச்சு ஊழல்ங்கிறது. 10,000 நீங்க பண்ணீங்கன்னா தான் விஓஓ கைது, 5,000 லஞ்சம் வாங்கிய விஓஓ கைது. 50 லட்சம் வாங்குவான், அமைதியா வாயை பற்றி பேடி. மணல் குவாரியில் 50 லட்சம் வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க அமைச்சர். ஆனால் 5,000 ரூபா தான் அந்த விஓ வாங்கியிருப்பாரு. 5,000 ரூபா வாங்கிய பெரம்பூரை சேர்ந்த விஓ கைது. பெரிய எழுத்துல கொட்டெழுத்து. நான் நம்ம பேப்பரில் அந்த செய்திகள் வரும்போது தினவெடியில் வரும்போது வேண்டாமா விடுங்கம்மா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறையா தடவை. அதுக்காக தவறை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க சரி பண்ணாங்கன்னு சொல்ல வரல. நம்ம 5 கோடி தான் ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கானே, அவனை பற்றி எழுத முடியல. என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன்னு கேளுங்க. அவனை பற்றியான ஃபைல் என்ன நம்மகிட்ட வரல. சும்மாவே எழுதுனா என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னைய நான் மிகப்பெரிய ஆளு, என்னை வேணும்னே இந்த தினவெடியில் பத்திரிக்காரன் என்னைய வேணும்னே என்னை கேவலப்படுத்தி என்னுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி என்னை சாகிற அளவுக்கு நான் சாக மாட்டேன். அந்த மாதிரி ஆள்
5000 லஞ்சம் வாங்கினா செத்து போயிடுவான். காரணம் என்னன்னு கேளுங்க, அவன்லாம் மானத்துக்கு கட்டுப்பட்டவன். அப்போ நீ யாரும் நீயே முடிவு பண்ணிக்க. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். மக்களிடத்தில் நீங்கள் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி பிழைத்து இன்னும் கூட அவருடைய பணத்தை சுரண்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் மக்கள் ஒரு நாள் எழுந்துட்டான் வைய, இந்த நாடு தாங்காது, தமிழகம் தாங்காது. அதை பார்த்து கொள்ளுங்கள். மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் தான் சட்டமன்றத்தில் வாக்களிக்க போறாங்க. அவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க போறாங்க. எல்லாரும் நினைக்கலாம் என்னவோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு. மக்கள் தான் எஜமானர்கள். இதனை புரிந்து கொள்ளுங்கள். சிறப்பாக இனிவரும் காலங்களிலாவது அரசியல்வாதிகள் செயல்படுது. நல்லதையா. அதே போல் நவோதயா கல்வி திட்டத்தை தமிழகத்துல திமுக எதிர்ப்பது ஏன்? அது ஏன் வரவிட மாட்டாங்க? சரி, நவோதயா கல்வி திட்டத்தை திமுக மட்டும் தான் எதிர்க்குதுன்னு சொன்னீங்க. கடந்த 11 ஆண்டு காலமா அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக 4 ஆண்டு காலமாக இப்போ தற்போதைய எதிர்கட்சி தலைவர் தான் இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்தாங்க. ஏன் நீங்கள் இருக்கும்போது கொண்டு வரல? அரசியலா? நீங்கள் 4 வருஷமா இருந்தீங்களா, கொண்டு வந்துருக்கலாமே அந்த நவோதய கல்வியை. நீங்கள் தானப்பா முதலமைச்சர், நீங்கள் தானப்பா பாரத பிரதமர், நீங்கள் தானே குடியரசுத் தலைவர், நீங்கள் தானே ஆளுநர். இதை கேட்டா நம்மளை ஒரு பக்கமா பேசுறான்பா. என்னப்பா இதுல ஒரு பக்கம்? நீங்க இருக்கும்போது நவோதயா பள்ளியை கொண்டு வரல, திமுக ஆட்சி கொண்டா நவோதயா பள்ளி எதிர்க்குது 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 எதிர்க்குது. ஏன் எதிர்க்குது நவோதயா பள்ளிய? அங்க மும்மொழி கொள்கை நான்மொழி கொள்கை கொண்டு வந்து தமிழை ஒழிக்க நினைக்கிறா. இன்னும் கூட கீழடியில அங்க எடுத்த அந்த ஆய்வறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கல. இதே ஒரு சமஸ்கிருத பத்தி இந்தியை பத்தி விட்ட உடனே அடுத்த நாளே வருது. ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? எவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம் தொடங்கி. ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே இதுவரை ஒரு தேசிய தலைவர் பதவியை அங்கீகரிக்கல? ஏன் தரல? என்னப்பா இப்ப யாரோ கிரியோ என்னமோன்னு போட்டிருக்காங்களே, அவரை விட அண்ணாமலை தரம் குறைஞ்சிட்டாரா? ஏன் அண்ணாமலையை தேசிய தலைவர் ஆக்கல? அப்ப அவங்களுக்கு தேவை இங்க வாக்கு வங்கி மட்டும்தான். கேட்டா நான் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவி கொடுத்தனே, ரைட்டு. உங்க கட்சி பதவி தானே உயரிய பதவின்னு சொல்றீங்க. தமிழை சார்ந்த ஒருத்தருக்கு தாங்களே யாருக்காவது? அப்போ உங்களுக்கு அந்த இந்தி மொழியோ மற்ற மொழியோ உங்களுக்கு பெருசு, தமிழன்னா உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனா? இதை வேறையா பெருமையா சொல்ற. தமிழ்நாடு வளர்ந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாடு வளர விட மாட்டேங்கிறியாப்பா. ஆனா ஐயா, நவோதயா கல்வி திட்டத்துல தமிழையுமே அவங்க ஆஃபர் பண்றாங்க. தமிழை ஆஃபர் பண்றாங்க. நாங்க சொல்றது தமிழை கட்டாயப்படுத்துங்கள். தமிழை நீங்கள் கட்டாய மொழியா நவோதயா பள்ளியில வைங்க, அதற்கப்புறம் அடுத்த மொழி ஆஃபர்ல வைங்க. அவன் என்ன சொல்றான்? விருப்ப பாடங்கிறான். ஐயா, அப்படி பார்த்தா தமிழகத்துல சிக்கிரி இல்லையா? சிக்கிரி ஃபுல்லா ஹிந்தி மட்டும் தானே கொடுக்குறாங்க, தமிழ் அதுல இல்ல, சுத்தமாவே இல்லை. சிக்கிரி என்பது ஒட்டு மொத்தத்தினுடைய, அதாவது அரசு அலுவலகங்கள் பணிபுரியக்கூடிய, அதாவது ஒரு ஆர்மியில் இருக்காங்கன்னா அந்த ஆர்மியோட குழந்தை காஷ்மீரில் படிக்கும், கன்னியாகுமரியில் படிக்கும், காரைக்குடியில் படிக்கும், அதே மாதிரி திருச்சியில் படிக்கும், சென்னையில் படிக்கும், வேற எங்கேயா ஒரு இடத்துல படிக்கும். இந்த குழந்தைக்காக அங்கே என்ன பாடம் நடக்குதோ அதே பாடம் தான் திருச்சியில் நடக்கும், அதே பாடம் தான் சென்னையில் நடக்கும், அதே பாடம் தான் காஷ்மீரில் நடக்கும். இதற்காக கொண்டு வந்த ஒட்டுமொத்த கல்வி அங்கே ஒரு ஆப்ஷனலாக பாடம் வச்சிருக்கா, அதில் தமிழ் ஆப்ஷனல் வச்சிருக்கா. அப்போ இதே மாதிரி இந்த கல்வியை உடனே நீங்கள் சிக்கிரி ஏற்றுக்கணுன்னே எல்லா கல்வியும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க, செய்வோம். இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறா, தமிழை விருப்ப பாடமாக வைக்கிறான், கட்டாய கல்வியாக வைக்கல. கண்டிப்பாக இதை படின்னு சொல்லலை, இது விருப்ப பாடமாக எடுத்துக்க, ஆப்ஷனல்ங்கிறான். எங்கள் தமிழ் ஆப்ஷனலாக உங்களுக்கு. அரசு பள்ளியில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்? ஆப்ஷனலாக ஆங்கிலத்தை வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆப்ஷனலாக தமிழை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதைத்தான் தவறுங்கிறோம், அதை தான் எதிர்க்கிறோம். இதை கட்டாயப்படமாக தமிழை கொண்டு வந்து நவோதய பள்ளியை உள்ளே கொண்டு வாங்க. நவோதய பள்ளிகள் வரவேற்கப்படுகிறது. நம்ம சொன்னாலும் சொல்லணும்னாலும் வருங்காலத்தில் நவோதய பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு அங்கீகரிக்கத்தான் போகுது, அலங்கரிக்கத்தான் போகுது. அதில் மாற்றம் இல்லை. நல்லதையா, நல்லது இருப்பது. அதே போல தேமுதிக மற்றும் ராமதாஸ் ஐயா தலைமையிலான பாமக திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி ஒரு நிறைய கேள்விகளை நம்ம பிரேமலதா மாட்டி வச்சுட்டோம், நம்ம ராமதாஸ் ஐயா உட்பட எல்லார்ட்டையும் வச்சுட்டோம். சஸ்பென்ஸ் பதில்.
ஆனால் தற்போதைய சூழல் நன்றாக உணர்த்துவது மட்டுமல்லாமல் தேமுதிக திமுக பக்கம் செல்வதே சிறப்பு என நான் கூறுவேன். காரணம் என்னவெனில், ஏதோ ஒரு அரித்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்கல. இதுக்கு முன்னால 2-3 தேர்தலில் பார்த்துட்டாங்க. ஏடிஎம்கே கூட விஜயகாந்திற்கு பிறகு அன்னியார் அவர்கள் 2-3 தேர்தலில் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்தொற்றுமையோ ஏதோ ஒரு தேர்தலில் அந்த வெற்றியோ அந்த இலக்கை அவங்களால அடைய முடியும். இந்த இலக்கை அடையணும்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதிகளை குறைவாகவோ கூடுதலாகவோ பெற்றுக்கொண்டு திமுக பக்கம் செல்வதனால் அவர்களது கட்சி மேலும் வளரும். நான் திமுகவுக்கு ஆஃபர் பண்ணலை, சொல்கிற ஒரு விஷயத்தை, இவங்க கட்சி இன்னும் கொஞ்சம் வளரணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினராவது வேணும். அது இருந்தாதான் சிறப்பாக வளருவாங்க. அந்த வளர்ச்சி பாதையை உருவாக்கணும். இது சம்பந்தமா ஏடிஎம்கே கூட ஆல்ரெடி பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேட்டால் அந்த அம்மா நான் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஐயா டிடிவி தினகரன் மாதிரி எனக்கு 2 மாதம் முன்னாடியே தகவல் வந்துன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பக்கம் போவாங்களா அல்லது திமுக பக்கம் வருவாங்களான்னு அவங்க கட்சி முடிவு பண்ணும். அதே போல தான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் தற்போது அவர் மிகவும் தமிழகத்தில் மிக அதிமுக்கிய மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிறதுல. எல்லா விஷயங்களையும் பார்த்தவர். கலைஞர் காலம் முதற்கொண்டு, எம்ஜிஆர் காலம் முதற்கொண்டு, ஜெயலலிதா காலம் முதற்கொண்டு அனைவருடைய காலத்தையும் பார்த்தவர் தான், பார்த்து கணித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவருக்கு இன்னைக்கு ஒரு சோதனை காலம். கர்மான்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு அவரை வச்சு வாட்டுது. காரணம், அவங்க சமுதாயத்து மக்களுக்கு அவர் செய்யலைங்கிற அந்த கோபம், அந்த கர்மா எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை வாட்டுது. ஐயா ராமதாஸ் அவர்கள் தெளிவான முடிவை எடுத்து நல்லது ஒரு முடிவை திமுக பக்கம் சேர்வதாகத்தான் நான் எண்ணுகிறேன். கட்டாயம் தேமுதிகவும் ஐயா ராமதாஸ் அவர்களும் திமுக பக்கமே இணைவார்கள். திமுக இல்லாவிடில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும்னா அது தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் கூட இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. திமுக பக்கம் தான் இணைவாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க சேர்றதுக்கான தாமதமா நீங்க அதாவது பாக்குறதே எது ஐயா? அவங்க சேர்றதுக்கான தாமதம் அப்படின்றது எல்லாமே எல்லா அரசியல் கட்சியும் எதிர்பார்க்கறது. அது அந்த கட்சியை மட்டும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுக்கு அந்த தொகுதி உடன்பாடு, எலெக்ஷன்ல செலவாகக்கூடிய அந்த செலவினங்களுடைய உடன்பாடு, அது நம்ம வேற மாதிரி சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். செலவினங்களுடைய உடன்பாடு இது எல்லாம் ஒத்து வரல. உதாரணத்துக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் எனக்கு 20 தொகுதி கொடுத்து கேட்பாரு. எங்கிருந்து கொடுக்கறது? ஆந்திராவை போய் கொடுக்க முடியும்? ஆல்ரெடி காங்கிரஸ் இருக்கு, ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான கட்சிகள் உள்ள இருக்குது. அதில் திமுக தனிச்சு வரணும், மெஜாரிட்டி வரணும், எங்கேருந்து கொடுக்கறது? இதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் கூடுதலான தொகுதி எதிர்பார்ப்பாங்க. இந்த தொகுதியை இப்போதைய நிலைமைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேணால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நமது திமுக கூட்டணியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் கூட இவர்கள் திமுக கூட்டணிக்கே வருவதற்காக முழு வேலைப்பாடும் செய்வதாக எனக்கு வரக்கூடிய அரசியலினுடைய கூறுகள் தெரிவிக்கின்றன. நல்லதையா. தென் மாவட்டங்களில் திமுக வலுப்பெறுவதற்கு ஓபிஎஸ் வருவாரா? உங்களோட கருத்து என்ன? திமுக வலுப்பெறுவதற்கு ஓபிஎஸ் வருவதற்கான அந்த சந்திப்பு கூட இன்னைக்கு தினம் நடந்துதான் நான் அறிகிறேன். சேகர் பாபு அவர்களை தனிப்பட்ட முறையில் 15 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். அதில் அவர் கட்சியாக திமுகவில் இணைய போகிறாரா அல்லது தன்னுடைய கட்சியவே கலைத்துவிட்டு திமுகவில் வரப்போகிறாரா? இவரது கட்சியினுடைய முரணுக்கும் திமுகவினுடைய கட்சியினுடைய முரணுக்கும் நிறைய முரண் இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்களுடைய கொள்கை வேறு, இவங்களுடைய கொள்கை வேறு. திமுக ஒரு தீய சக்தி என்பதே அவங்களுடைய அம்மாவனுடைய கொள்கை. ஆனால் அதே தீய சக்தியோடு தற்போது கூட்டணி வைக்க வேண்டிய சூழலுக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டுள்ளதாக நான் அறிகிறேன். கட்டாயம் இன்னொன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் டிடிவி தினகரன் அவர்கள் கூறிய அதே பதிலை இன்னும் கூட ஒரு படி மேலே போய் நான் 3 மாதத்திற்கு முன்னால் அமித்ஷா அவர்கள் என்னிடம் கூறிவிட்டார் என கூட அவர் சொல்லலாம். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு கூட கூட்டணியை மாற்றி நான் அறிவிக்கிறேன். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நாளைக்கு கூட கூட்டணிக்கு போகலாம். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது அந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு பதட்டமான சூழலே வச்சுட்டு இருப்பாங்க தலைவர். காரணம் அவருடைய ஃபைலும் என்கிட்ட இருக்குது, நீங்களும் உங்கள் பணத்தை பாதுகாக்கணும், அப்படி இடி ரைடு விடுவோம், விடி ரைடு விடுவோம். இந்த ரைடெல்லாம் எத்தனை காலத்துக்கு பார்ப்போம். இதனால்
இதற்காக அவர் கூட நாளைக்கு மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் மறுபடியும் போய் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அனைவரும் சொல்வது போல ஐயா திமுகவில் சேர்ந்தால் அவருக்கு வாழ்வு இல்லை என சொல்வதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். நிச்சயமாக அவருக்கு வாழ்வு உண்டு. தனிச்சே நின்னாலும் ஓபிஎஸ் ஜெயிப்பார். நல்லதையா. அதே போல் பாமகவின் மாம்பழ சின்னத்தை அன்புமணி அவர்கள் தலைமையில் பயன்படுத்துவது சரிதானே? அன்புமணி அவர்கள் தலைமையில் பயன்படுத்தக்கூடாது. அவர்களது அப்பா ஒரு இயக்கத்தை கட்டமைக்க ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுருக்கு. இன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அப்பா பின்னால் இருந்து மகன் இயக்கிறது தான் நல்லா சிறப்பாக இருக்கும். இல்லை யாரையும் இந்த தலைமை பொறுப்புக்கு விட்டுறக்கூடாது, இந்த பணம் பூரா நம்ம கிட்ட தான் இருக்கணும், இந்த பணம் பூரா இந்த பொட்டி பூரா நம்ம கிட்ட தான் இருக்கணும், இப்படி நினைக்கிற நினைப்பு தான் என்னாச்சுன்னா அப்பா தனியாக மகன் தனியான்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க. எனக்கு இங்கே என்ன வருதுன்னா, ஒருவேளை இவங்க தேர்தலுக்காக தான் நமக்கு சீட்டு கம்மியாக கொடுப்பாங்க, அதனால தான் நம்ம இப்படி ஏதாச்சும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கோம், அப்புறம் கூடிக்கும்னு ஏதாச்சும் அவங்க அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு போட்டிருக்காங்கன்னு நமக்கு டவுட் வருது. காரணம் என்னன்னா, மாம்பழ சின்னத்தை போடுறாங்க, உடனே ஒரு எதிர்த்து அறிக்கையை விடுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு ரெட்டலை சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இரட்டை இலை சின்னத்தை நாளைக்கே ஒரு விஜய் கூட ஓபிஎஸ் இணையறாருன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் ரெட்டலை சிம்பிளை போட முடியுமா? ஆனா இவரு மாம்பழ சின்னத்தை கொண்டு போய் என்டிஏ கூட்டணியில் உடனே போடுறாரு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கு, நம்மளெல்லாம் ஏதோ மாற்றுவதற்காக அவங்க மாறுதலுக்கு உட்பட்டு ஏதோ நடிப்புக்கு உட்பட்டு ஏதாவது நடிக்கிறாங்களான்னு கூட நம்மளை தோண சொல்லுது. அதுக்காக நம்ம தப்பா சொல்லல. ஆகையால் மாம்பழ சின்னத்தை முறையாக அவர் தலைவர் என்கின்ற முறையில் நான் பயன்படுத்துகிறேன் என தேர்தல் ஆணையம் எனக்கு அளித்திருக்கு. போய் தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கிறாரு. தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் போட்டு நீங்க தானே மாம்பழ சின்னம் வேணும்னு சொன்னீங்க. அப்போ மேலிடத்துல நம்ம ராஜேந்திர பாலாஜி சொன்னது போல எல்லாரும் மேல் இருக்கவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாரு. அது போல மேலிடத்துல நம்ம பவர் தான் இருக்கு, நம்மளை மீற யாரு சக்தி நினைக்கிறீங்களா? பவர் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஒத்துழைக்காது. மக்கள்ன்ற அந்த பவர் தான் ஒத்துழைக்கும். அதற்காக அன்புமணி ராமதாஸ் கஷ்டப்படணும்னு நான் சொல்லல, கஷ்டப்பட்டார் இல்லைன்னு நம்ம சொல்லல. அதுல ஒரு சின்னத்துக்கு ஏதாச்சும் ஒரு இடையூறு வருதுன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? நிராகரிச்சு தனித்தனி சின்னத்தில் ஆளா நின்று சொல்லணும். இப்ப சொல்லல. காரணம் என்ன? ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு உட்பட்டதான் தேர்தல் ஆணையம் மாறி போச்சுங்கிறது தான் வெட்கக்கேடு. இதெல்லாம் ஒவ்வொரு தமிழன் நினைச்சு வெட்கி தலை குனியணும். வரக்கூடிய தேர்தலை முறையா சந்திக்கணும். நல்லதையா. அதே போல் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர்களில் பலர் ஐயா அதாவது தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. திமுகவோட தலைவரை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. இதுல உள்ள ஏதாவது அவங்க காரணம் வச்சிருக்காங்க? கண்டிப்பாக அவங்களுடைய மேலிடமே சொல்லிதான் அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, விமர்சிக்கக்கூடியவங்களா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சிச்சா அடுத்த செகண்ட் நீக்குதலுக்கு உட்படுங்க. ஒருத்தரை நீக்குங்க, அந்த நீக்கிறதுக்கு தகுதி திராணி உங்ககிட்ட இல்லையே. அப்ப நீங்க தான் பேச சொல்லி கம்முன்னு அமைதியா வாயை மூடி பொத்தி வேடிக்கை பகுதியிலோ. அதற்கு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எங்களுக்கு அவங்க 15 தொகுதி கொடுத்தாங்கன்னு, எங்களாலதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் தோழமை கட்சி இருக்குது, நம்புறேன். ஆனா பொதுமக்கள்கிட்ட ஒரு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் இந்த மண்ணில் காங்கிரசினுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு, இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு, உங்க மனசாட்சிக்கு விடுறது. காங்கிரசினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு குறைஞ்சிருக்கா குறையிலையா? ஐயா காமராஜர் காலத்தில் இருந்த வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு இருக்கு. அதுல ஒருத்தர் ஐயா வேலுச்சாமி பேசுறாரு, நாங்க தாங்க. எப்படி நீங்க என்ன போய் சென்சஸ் எடுத்துக்கல? எடுத்துதான் பாருங்களேன், எடுத்துதான் செய்யுங்களேன். நான் சொல்றேன், ஓப்பன் சேலஞ்சா வர்றேன், திமுக விட்டு விலகிதான் பாருங்களேன், காணாம போயிருவீங்க. திமுக விட்டு விலகிதான் பாருங்களேன். கூட்டணி எப்படி சொல்லுவீங்க? கூட்டணியில மந்திரி சபையில் இடம், மந்திரி சபையில் எப்படியா இடம் தருவாங்க? 117 சீட்டு தேவைப்படுது. அவன் தான் 125 சீட்டு ஜெயிச்சு விட்டானு. 125 சீட்டு கம்மியா ஜெயிச்சதானே ஐயா சாமி நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி தரேன், அப்புறமா நீங்க எந்திரிச்சு போங்கன்னு கொடுப்பாங்க. அவங்களே 174 சீட்டுல நின்று 125 சீட்டு ஜெயிச்சு விட்டாங்க. தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்குது ஸ்டாலின் தலைமையில.
உங்களுக்கு 25 சீட்டு கொடுக்குறாங்க, அதில் 18 சீட்டு தான் வின் பண்ணுறீங்க. 18 பேரில் ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுக்கலையோ, அதனால் அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்கு. ஒருவேளை 117 சீட்டுக்கு கம்மியாக ஜெயிச்சிருந்தாங்கன்னா தான் அவங்க கூட்டணி மந்திரி சபைக்கு ஒப்புக்கொள்வார்கள். இந்த ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் நான் மிகப்பெரிய அரசியல்வாதியாகும், நான் மூத்த அரசியல்வாதி, எனக்கு தெரியாதா, நான் சின்ன பிள்ளையா அப்படின்னு திருச்சி வேலுசாமி கேட்குறாரு. நமக்குலாம் பார்க்கும்போது என்னப்பா சொன்னார், உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எடுத்து டேட்டாவை எடுத்து பார்த்து தான் பேசுகிறாரு. அதுவும் தெரியல. ஏப்பா எண்ணிக்கையில் 18 பெருசா 125 பெருசா எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 0.000 வரீங்களா? 125க்கும் 18க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 114 சீட்டு 110 சீட்டு தான் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டணி வந்து தேவை. ஒன்று என்ன, வாங்கப்பா 15 பேருக்கு அமைச்சர் பதவி தரேன், 5 பேர் உள்ள வாங்கன்னு உங்களை அழைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல. அவங்க தான் நீயே வேணாம் போகணும்னு தூக்கி போட்டாங்க. வந்திருக்க வேண்டியது கூட்டணி விட்டு அப்பவே. அதை கேட்டால் சொல்கிறார், எனக்கு இப்போ தான் நான் போனஸ் வயசுக்கு வந்திருக்கேன், நான் இப்போ நல்லா வயசுக்கு வரலை, போனஸ் வயசு. வெக்கமா இல்லை ஒரு மூத்த அரசியல்வாதி கருத்தாது. அதை கேட்டால் சொல்கிறாரு, ஏன் எங்களுக்கெல்லாம் ஒரு திட்ட குழு தலைவர் பதவி கொடுத்தா என்ன, ஏதாவது ஒரு வாரியத்தில் பதவி கொடுத்தா என்ன, அப்போ உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது, எங்களுக்கு ஏன் வாரிய பதவி தரல, அதனால தான் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோன்னு கோரிக்கை வைக்கிறீங்க, வாங்கங்க நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன், இதை கேளுங்க. இப்போ வந்துருச்சா பதில். ஒரு வாரியத்திலையும் எவ்வளோ கோடி கணக்காக கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஏன் வாரிய பதவி கேட்குறாங்க? சும்மா போட்டுக்குவா, பேர் போட்டுக்குவா. சும்மா பாடநூல் மேலாண்மை வாரிய தலைவர்னா அடிப்பாங்க, கோடி கணக்கில் கொள்ள. ஏன்னா கோடிகளில் புரண்டவங்க தான் காங்கிரஸ் ஒரு காலத்தில். இன்னைக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவங்க பேசுறாங்க. புதிய கூட்டணிக்கு போய் தான் பார்க்கட்டுமே, மக்கள் என்ன முடிவு செய்யறாங்கன்னு பார்ப்போம். நல்லதையா. அதே போல் தமிழகத்தில் தற்போதைய சூழலில் என்டிஏ கூட்டணி வலுவா இருக்கா, இன்னும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்கம்மா மாபெரும் கட்சி வரப்போகுதுனாங்க. ஆச்சரியத்தோட பார்த்துட்டு எந்த கட்சியாக இருக்கும்? ஒருவேளை தமிழ்நாட்டில் திமுக வந்து சேர்ந்துருமான்னு நாங்களாம் இப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். நம்மளாம் கடைசியாக மாபெரும் கட்சின்னு அவர் எதை சொல்லியிருக்காருன்னு நம்ம பேர் சொன்னால் அதை சிறுமைப்படுத்திடும். இப்பவும் சொல்றாரு, கனவு காண்றாருன்னு தெரியல. இன்னும் பெரிய கட்சியெல்லாம் வந்து இணைய போகுது என்னைக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நான் அதை மறுக்கல. எலெக்ஷன் டேட் அறிவிச்சு ராஜினாமா பண்ணிட்டு கூட ஒரு கட்சியில் போய் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் எந்த காலம்? 1991, 96 அந்த காலத்தில். இப்போ நடக்கிறது என்ன? 2026. இவெல்லாம் 2K கிட்ஸ்ன்னு போயிட்டு இருக்கான். நீங்கள் என்ன 19 கிட்ஸ்லேயே இருக்கிறீங்க, 18 கிட்ஸில் இருக்கிறீங்க. அது இங்கே செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கணினியினுடைய நவீன யுகம் வேறு, அன்று வேறு. இன்னும் யார் அதிகபட்சம் சேர்ந்தா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? வேற எங்கே கட்சி இருக்குது? சேர்ந்தா தேமுதிக சேரலாம், அதுவும் திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஐயா ராமதாஸ் சேரலாம், அவங்களும் திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஐயா விஜய் ஐயா சேர்ற மாதிரி இல்லை. கேட்டால் எனக்கு முதலமைச்சர் பதவி தந்தாதான் நான் சேருவேன் அப்படிங்கிறாரு. அவரே எலெக்ஷன் நிற்கிறாரு, டவுட்டாக இருக்குது. அதில் ஒரு சிலர் லாட்ரி அதிபர். அதனால இல்லை, நாங்களாம் மிகப்பெரிய கட்சி. விஜயை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியில் இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது. எங்கள் தலைவர் இருக்கக்கூடிய கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறுன்னு இப்போ வந்திருக்காரு. இப்போ வந்திருக்காரு கூட்டணியை பற்றி இன்னைக்கு பதிவிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா இதுக்கு முன்னால் அவர் எந்த பதிவும் போடல. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு நன்றி. இருப்பினும் கூட தற்போதைய நிலையில் அருமையான ஒரு இடத்தை என்டிஏ கூட்டணி ஏதோ தக்க வைத்தது போல ஒரு கூட்டணியை உருவாக்கி உள்ளதாக நான் அறிகிறேன். ஆனால் இந்த பலம் பத்தாது. இந்த பலம் ஒட்டு மொத்தமாக வச்சிருக்கிறது ஒரு 30% 40% தான் இருக்கு. யார் 50% ஓட்டு வங்கியை பெறுகிறார்களோ அவர்களே வின்னிங். ஆகையால் ஒரு 30% வாக்கு வங்கியை மட்டுமே தற்பொழுது அவர்கள் தக்க வைத்துள்ளதாக நான் அறிகிறேன். அதே போல் கவர்னர் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தை அவமதிப்பது போல் நடந்து கொள்வது சரிதாங்க? மிகப்பெரிய தவறு. நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவைன்னா அன்னைக்கே அண்ணல் அம்பேத்கரும் அவர் இயற்றிய அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்த நமது அண்ணா அவர்களும் அருமையான முறையில் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. கலைஞர் ஐயாவும் சொல்லிட்டாங்க, கவர்னர் பதவியே இங்கே வேண்டான்ட்டாங்க. கவர்னர் என்பவர் ஒரு
தூதுவர் மட்டுமே. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா சமீப காலமா இந்த மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை பார்த்து நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். குடியரசுத் தலைவர் உங்களுக்கு உகந்தவராக நடக்கலன்னா நீங்க ஆட்சி நடத்த இப்பயே உங்களால அங்க வந்து ஒரு நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தொடர் உங்களால முழுமையா முடிக்க முடியும். அதற்கே வெட்கி தலை குனியணும். ஆக நமக்கு தான் இப்படி நடக்குதே, எல்லா மாநிலத்தையும் சிறப்பாக கூட்டம் நடத்தணுமே, அதெல்லாம் விட மாட்டீங்களே நீங்க. இந்த பாருங்க, நேற்று பாருங்க ஆந்திராவில் பிரச்சனை, அதுக்கு முதல் நாள் பாருங்க இங்க கேரளாவில் பிரச்சனை, இங்க தமிழ்நாட்டில் முந்தா நாள் பிரச்சனை. அப்ப நீங்க பிரச்சனை பண்றதுக்குனே ஒரு ஆளுநரை நியமிச்சிருப்பீங்களா? ஆளுநரே தேவையில்லைன்னு ஒரு மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடக்குது. அதிகாரமே இல்லாத ஆளுநர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழை வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய மானத்தையும் சுரண்டி பார்த்த எவனுமே இதுவரை நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஆகையால் தமிழனுடைய மரபை மாற்ற நீங்கள் நினைக்காதீர்கள். ஏப்பா எழுந்திரிச்சு போனோம்னா தேசிய கீதம் பாடலையாப்பா, அவங்க தான் சொல்லிட்டாங்களேப்பா 100 முறை. ஐயா, ஹம்பிளி ரிக்வஸ்ட், கன்ஃபார்ம் நாங்கள் தேசிய கீதம் பாடுறோம், உங்களுடைய உரைக்கு கவர்னருடைய அட்ரஸ்க்கு கவர்னருடைய உரைக்கு பின்பா பாடுறோம்னு அருமையான முறையில் உங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷும் சொல்லிட்டாரு நம்ம அப்பாவு அவர்கள், சபாநாயகர். அப்ப இதெல்லாம் அவரு ஹம்பிளி ரிக்வஸ்ட் மிகப்பெரிய தப்பான நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி வந்து சொல்லும்போது கூட உங்களுக்கு மனம் இறங்கல. எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு 15 கருத்தை தெரிவிச்சு ஆளுநர் மாளிகை அறிவிச்ச ஆளுநர் மாளிகையை தமிழம் கொடுத்த இடம். என்ன அவங்க இந்திய கவர்மெண்ட் அங்கிருந்து பணம் அனுப்பி நீங்க ஆளுநர் மாளிகை கட்டுனீங்களா? ஆளுநர் என்பவர் அநாகரிகமாக நடந்து கொண்டால் இது மாதிரி தான் பேசுவோம். ஆளுநர் ஆளுநராக நடந்து கொள்ளுங்கள், ஆளுநர் அநாகரிகமாக நடந்து கொண்டால் அநாகரிகமான முறையில் தான் தமிழன் கையாளுவான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மதிக்காத ஆளுநர் இந்த தமிழகத்திற்கு தேவைதானா? தேவையில்லை, புறந்தள்ள வேண்டும். இதை பேசுன ஐயா எடப்பாடி ஐயா, நாளைக்கு நீங்க முதலமைச்சராலும் உங்களுக்கு நாளைக்கு இதுதான். நீங்கள் அவர்களிடத்தில் பணியாவிட்டால் உங்களை பணிய வைப்பதற்கு ஆளுநர் என்கின்ற அந்த ஊன்றுகோலை வைத்து பயன்படுத்துவார்கள். இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட சொல்லியிருக்காங்க, இதற்கு முன்னதாக மதிப்புமிகு கலைஞர் அவர்களும் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களும் இந்த தமிழகத்தை வழிநடத்தும் பொழுது நிறைய ஆளுநர்களை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் நெஞ்சத்தில் பாரம் இருந்தாலும் கூட வெளிப்படையாக ரணத்தை ஏற்படுத்த மாட்டார். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ரணம்னா காயம், அதையா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு ஆளுநரை வைத்து இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என துடிக்கிறீர்கள் என்றால், இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால், மக்கள் உங்களை துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள். இதுவே உங்களுக்கு ஓட்டா மாறாது. அதிகார வர்க்கத்தை முழுமையாக ஒழிக்கணும்னு தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதிகாரம் எங்கு கையாளப்பட வேண்டுமோ அங்கு மட்டுமே கையாளணும். ஆளுநர் என்பவர் ஒரு தூதுவராக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒண்ணு இல்லை, ஆளுநருக்கு ஓட்டு போட தேர்ந்தெடுக்க விடுங்க. இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றணும். தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக அவங்க ஓட்டு போட தான் இங்கே ஆளுநராக வரணும். தமிழ்நாட்டு சட்டத்தை ஏற்றணும், முன்மாதிரியா ஏற்றுங்க, தப்பு இல்லை. இல்லைன்னா ஆளுநரே தேவையில்லைன்னு போடுங்க, தூக்கி போடுங்க. எல்லா ஊர்லேயும் இந்த சட்டமன்றத்துக்கு மேலவை இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது. ஏன், எதுக்கு அந்த மேலவை வேஸ்ட், தூக்கி போடியான்னு தூக்கி போட்டாங்க. அது மாதிரி இதனையும் தூக்கி போடுங்க, ஒரு முன்மாதிரியா இருக்கும். என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டை துண்டா பிரிச்சுறீங்களா? பிரி பார்க்கலாம். திறமையும் திராணியும் இருந்தா பிரிச்சு காட்டுறா நீ. தமிழனை சீண்டி பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப கொதிச்சு போயிருக்கான். எழுச்சியோட தமிழன் எழுந்தாளாயின் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரையும் நான் கேள்வி கேட்கிறேன். ஆளுநர் செய்தது சரியா தவறா? எழுந்துச்சு வேக வேகமா தமிழக சட்டமன்றத்திலிருந்து நடந்து போறாங்க. மறைந்தும் மறையாமல் நம்மிடத்தே இருக்கக்கூடிய அந்த விஜயகாந்த் அவர்கள் நாக்கு துருத்தியை கூட நம்ம தவறுன்னு பேசியிருக்கோம். சட்டமன்றத்தில் மரபை மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கேயோ இருந்து பீகார் இருந்து வந்த நீ அங்க என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு அங்கிருந்து நீ கவனிக்கல. நீங்கள்
இங்கு வந்து தமிழனை சீண்டி பார்ப்பது தவறு. நீங்கள் ஆளுநராக செயல்படுங்கள், சிறப்பாக வரவேற்பளிக்கிறோம் உங்களுக்கு. அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமானப்படுத்தும் நோக்கில் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீர்கள். இந்த மக்களால் நீங்கள் உங்கள் மனதில் உள்ள கட்சியானது இந்த மக்களால் தூக்கி எறியப்படும். நீங்களும் ஒரு காலம் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆளுநர் அவர்களே, தமிழக சட்டமன்றத்திற்கென தனி மரபு இருக்கிறது. அந்த மரபை நீங்கள் பின்பற்றி தமிழக சட்டமன்றத்தின் மாண்பை காத்திட வேண்டும் என அன்பு கோரிக்கை வைக்கிறேன். சிறப்பானது ஒரு பதில் ஐயா. அதே போல் இப்போ நம்ம பாஜகவை சார்ந்த அருள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசிக தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் பெறாத பிள்ளை அப்படின்னு ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அது வந்து சரிதானா, இல்ல அரசியலுக்காக வந்து ஒரு யுக்தியை பயன்படுத்தி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றாங்க? ஐயா திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் எந்த இடத்துல ராமதாஸ் பாமக வருதோ, ராமதாஸோ அல்லது அன்புமணியோ யாராவது இந்த பாமக கட்சி வருதோ அந்த கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு அவர்கள் கூட்டணி வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ராமதாஸுக்கு தெரியாத அரசியல் யுக்தியா? நான் தான் முன்னாலேயே சொன்னேன், அவர் மாபெரும் அரசியல்வாதி. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருக்காங்க. ஐயா கலைஞரை பார்த்துருக்காங்க, ஜெயலலிதாவை பார்த்துருக்காங்க, நம்ம மதிப்பிற்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்காங்க, நமது விஜயகாந்த் ஐயாவை பார்த்துருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களையும் அவர் பார்த்து கடைஞ்சு முத்தெடுத்து தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி அவர் சொல்லாமலா அருள் சொல்லியிருப்பாரு. நான் பெற்றெடுக்காத பிள்ளை திருமாவளவனை சொல்லி திருமாவளவனை கூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னதாக நான் ஒரு கருத்து தெரிவித்தேன். திருமாவளவனே தற்போதைக்கு ஏதோ பரவாயில்ல, ராமதாஸ் வந்துட்டு போறாரு, பாவமே அப்படின்ற சூழலை அவருடைய மனமே ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஐயா ராமதாசனுடைய அந்த கட்சியினுடைய நிலைமையும் அந்த அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கூட்டத்தினுடைய நிலைமையும் இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு 90% எனக்கு தெரிஞ்சு அபவ் 70% அன்புமணி கைக்கு போன மாதிரி இருக்கு. மீதி உள்ள 30% அந்த நிர்வாகிகள் அந்த கட்சியும் காப்பாற்றணும்னா ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணி திமுக கூட்டணிக்கு வந்தோம்னா தான் நம்ம ஒரு 2-3 தொகுதியாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுனால தான் நான் தான் பெறாத பிள்ளை திருமாவளவன். ஆனால் கண்டிப்பாக ஒரு காலத்தில் என்னன்னாரு, அதுக்கப்புறம் தான் வேற்றுமையாச்சு. அப்புறம் இங்கே வந்து பெருது பிள்ளை பெறாத பிள்ளை, நீ வேற நான் வேற, எழுடா நீ கம்பெடுத்தா நான் ஆணி எடுப்பேன், நீ அதை எடுத்தா நான் கல் எடுப்பேன்னு சொல்லி நீ தான் துரத்தி அடிச்சிட்டிய. தருமபுரி கலவரத்தில் அப்பையா பெறாத பிள்ளை அப்போ எங்கே போனாரு? தருமபுரியில் கலவரம் நடந்துச்சு, நாம மறந்துருச்சோ அருள் ஐயா அவர்களே? சேலம் மாவட்டம் தான் நீங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் தருமபுரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அங்கே நடந்த கலவரம் கனல் அரசன் ஞாபகம் இருக்கா? அப்போ சொன்னீங்க இவர் தான் தூண்டி விட்டு பண்ணாருன்னு. ஆனால் இதெல்லாம் தவறு. எத்தனையோ உயிர்கள் பலியாகி இந்த பாமக இயக்கத்திற்கு பாடுபட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்காவது குறைந்தபட்சம் உங்களோட கட்சியிலிருந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா? இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிராண்டை வாங்கி நின்று நம்ம ஜெயிச்சிடணும். அது ரெட்டலையோ மாம்பழமோ வேற என்ன கட்சியோ வேற என்ன சிம்பிள் ஜெயிச்சுட்டா நம்ம ஏதாவது சுரண்டிடலாம்னு நினைக்கிறாங்க. இது தவறான முறை. பெறாத புள்ள பெத்த புள்ளன்னு அவர் சொன்னதெல்லாம் அரசியலுக்காக தான் முழுக்க சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலாக பொதுமக்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கண்டிப்பாக அரசியலுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு 100%. நல்லது ஐயா. அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து வெற்றி பெற்றால் ஐயா எடப்பாடியாரே முதலமைச்சராக பொறுப்பேற்பாங்க. இது நேயர்களுடைய கேள்வியா உங்களுடைய கேள்வியா தெரியல. இருப்பினும் கூட கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கும் தெரியுது. வெற்றி பெறுறது கொஞ்சம் கடினம். அது அடுத்து ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட கண்டிப்பா பிஜேபி ஏத்துக்காது. ஆனா இவர் முரண்டு பிடிப்பார். இல்லைன்னா கைப்பாவை பொம்மையா நீங்க இருங்க, நாங்க அதாவது ரெட்டை இன்ஜின் சொல்லிட்டாரு. இப்ப முதல்ல ரெட்டை இன்ஜின் அடிச்சுட்டாரு. அப்போ ஏதோ கைப்பாவை முதல்வராக நீங்கள் செயல்படுங்க தான் வழிவிட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவருக்கான அந்த முதல் வாய்ப்பு இருப்பதாக நான் அறியவில்லை. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஏடிஎம்கேவுக்கு ஒரு தலைமை தேவை என்கின்ற அடிப்படையில் சசிகலா அம்மா அவர்கள் இவருக்கு முதல்வர் பதவியை அளித்தார்கள். இவர்கள் இன்னும் கடுமையாக உழைத்தால் அந்த முதல்வர் பதவியை தட்டி பறிக்கலாமே தவிர தற்போதைய நிலைமைக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பொதுமக்களாகிய உங்களது எண்ணத்திற்கு இந்த பதிலை விடுகிறேன்.
நன்றி ஐயா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் நிகழுமா, மாறுதல் நடக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக மாற்றமும் நிகழாது, மாறுதலும் நடக்காது. காரணம் என்னன்னா, இருக்கிறதே தான் தொடர்ந்து இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. நேயர்களாகிய உங்கள்கிட்ட தற்போதைய கணிப்பை நான் வைக்கிறேன். அதிகபட்சமா மொத்தமா ஒரு பிஜேபி ஒரு 5 இருந்து ஒரு 10 சீட்டுக்குள்ள அந்த பிஜேபியினுடைய கூட்டணி பெறும். அது ஐயா தினகரன் உட்பட, பிஜேபி உட்பட, இன்னும் ஏராளமான கட்சிகள் உட்பட. பாமக ஒரு 10 தொகுதிகள், ஒரு 5 தொகுதிகளுக்கு உள்ளாக ஜெயிப்பார்கள். ஆக மொத்தம் இவர்களது கூட்டணி ஒரு அதிமுக ஒரு 40 ஒரு 50 இடங்களுக்கு உள்ளாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இருக்கிறது. அதிகபட்சமாக இவர்கள் ஒரு 70 இடத்தை தாண்டுவதே இன்றைய காலகட்டத்தில் 70 தாண்டுவதே ஏதோ ஒரு யமலோகத்தை தாண்டுவது போல. இவர்களெல்லாம் நினைப்பது போல சாதாரண உட்கூர் அல்ல இன்றைய தேர்தல். நிறைய ஜோதிகாரர்கள் சொல்றாங்க ஜாதகம் சரியில்லை, ஜாதகமே ஸ்டாலின் பார்க்கறதில்ல, அப்புறம் பார்க்குறீங்க நீங்க? இப்படித்தான் சொன்னீங்க நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. ஐயா மோடி ஐயாவுக்கு ஜாதகமே சரியில்லைன்னா ஜாதகத்தை ஓடிட்டு தான் இருக்கிறது இதுவரை. ஆகையால் மக்களுடைய நாடி துணிப்பு நம்முடைய கணிப்பு சரியாக இருக்குமாயின் அவர்கள் 70க்கு மேலாக தாண்ட மாட்டார்கள் என்டிஏ கூட்டணி. ஐயா அவர்கள் விஜய் அவர்கள் தனித்தே களம் கண்டார்கள். ஒரு 20 ஒரு 30 அல்லது 40 இடங்களுக்கு உள்ளாக. ஆக மொத்தமாக இவர்கள் 100 இடங்களுக்கு உள்ளாகவே அவர்களது வேலைகள் அனைத்தையும் முடித்துக் கொள்வார்கள். மீதி உள்ள இடங்களை கைப்பற்றி கொண்டு திமுக ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல போய் நின்று 125 சனிச்சு ஜெயிச்சாங்க. இப்ப சொல்றேன் 2021 125 ஜெயிச்சாங்க. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா தனிச்சு 130 சீட்டு ஜெயிப்பாங்க. இன்றைய தேதிக்கு நாளைக்கு எலெக்ஷன் வந்தாலும் 5வது மாதம் எலெக்ஷன் வந்தாலும் ஏதோ கூட்டணிகள் மாறி, கட்சிகள் மாறி, காட்சிகள் ஏதாவது மாறணுச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு. எதிராளியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவருக்கு ஆண்டியின் கமர்சி இருக்கு, அது இருக்குது, என்ன கமர்சி இருந்தாலும் அவர் தான். இப்ப எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1,60,60 லட்சம் பேருடைய ரேஷன் கார்டுக்கும் 3,000 பொங்கலுக்கு கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு போராடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு திட்டங்களை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சாருன்னா கண்டிப்பா அடுத்த ஆட்சி அவங்களுடைய இருக்கும். இது சும்மா ஏதோ ஒரு கட்சிக்காக நான் பேசல. இன்னைக்குள்ள நிலவரம் தமிழக மக்களுடைய கணிப்பு. உடனே கேட்கலாம் நீங்க போய் சென்சஸ் எடுத்தாங்களா? சென்சஸ் எடுத்துட்டு தான் பேசுறோம். அதனால் இந்த அளவிற்கு இருக்கிறது. இன்னும் நல்லா நல்லது செஞ்சீங்கன்னா நல்லா யாருனாலும் வரலாம். விஜய் கூட வரலாம். இன்னும் விஜய் இல்லை, பாத்திமனையா கூட ஒரு புதுசா கட்சி நாளைக்கு ஆரம்பிச்சு கூட வரலாம். நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்னும் கடுமையாக உழைத்தார்களாயின் அந்த இடத்தை அவர் எட்ட முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மோடி இருக்காரு குடுகுடுப்பு அடிச்சிருவார்னு நினைச்சிங்கன்னா அவங்க குடுகுடுப்பு என்ன ஆகும்? உடைஞ்சிடும் சட்டி. தமிழ்நாட்டில் வாக்கு சீட்டை மாற்ற முடியாது, மிஷினை தூக்கிட்டு திருடிட்டு ஓட முடியாது. ஏன் பகிரமா குற்றச்சாட்டு நிறைய மிஷினே திருடிட்டு போயிருக்காங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? அதை தமிழ்நாட்டில் இது நடக்காது. இவன் தான் இன்ச்சு பை இன்ச்சா கட்சி வச்சிருக்க, இன்ச்சு பை இன்ச்சா இந்த ஓட்டு எங்க விடுஞ்சுன்ற அளவுக்கு தெரியும். பிஎல்ஓ ஆபீஸரை தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கும். அவங்க தான் எல்லாரும் நீங்க தான் பிஎல்ஓ ஆபீஸ் சொல்லும். கட்சியில பிஎல்ஓ ஆபீஸை போட ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு சென்னையில மதுராந்தகம் தொகுதியில ஒரு கிராமத்துல எத்தனாயிரம் ஓட்டு திமுக விழுவும், எத்தனாயிரம் ஓட்டு ஏடிஎம்கே விழுவும், எத்தனாயிரம் ஓட்டு பாமக விழுவும் புள்ளி விவரத்தை கட்சிக்காரன் வச்சிருக்கான். அங்க போயிட்டு சென்னை மதுராந்தகம் தொகுதியில் தாமரை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுதுன்னு சொல்ல முடியாது. அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கீங்க. யாரா ஓட்டு போட மக்கள் கொதிச்சு எழுந்துரும். இங்க மிஷினை திருட முடியாது. அதுக்கு மாண்புமிகு நமது வருங்கால தமிழக முதலமைச்சரும் இப்போதைய எதிர்கட்சி தலைவரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும்
நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் எலெக்ஷன் வேலை. என்னத்தை பார்த்துக்கோங்க, இங்க பார்க்க முடியாது. இது தமிழ்நாடு. மக்கள் என்ன கை விரல்ல வைக்கிறானோ அதான் இங்க நடக்கும். அதுதான் எலெக்ஷன், அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம். நீங்க ஏன் ஜனநாயகன் படத்தை விடலன்னு அதுக்கு விளக்கம் தரல என்ன. ஆகவே உண்மையான ஜனநாயகம் கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் வெல்லும். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய தீர்ப்பு. தீர்ப்பு முன்னாலே நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இதுதான் நடக்க போது பாருங்க. நல்ல சிறப்பா தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா. இது போல இன்னும் பல கேள்விகள், மக்களோட கேள்விகள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம தருவோம் நான் நம்புறேன். இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பா இந்த பதிலை கூறி மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா. மேலும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது துணிந்த சேனல். நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. நன்றி.